வணக்கம் நண்பர்களே, நாம இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு முக்கியமான கோவிலை பத்தி தான் பார்க்க போறோம். அந்த கோவில் காஞ்சிபுரம் மாவட்டத்துல இருக்கிற வரதராஜ பெருமாள் கோவில். இது 108 திவ்ய தேசங்கள்ல 31வது திவ்ய தேசம். இந்த கோயிலை பத்தி தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த கோயில் ஒரு தமிழ்நாட்டுல இருக்கிற ஒரு முக்கியமான கோயில்ல ஒண்ணு. ஏன்னா அந்த அளவுக்கு மிக பிரபலமான கோயிலும் கூட. ஏன்னா அந்த கோவிலை பத்தி கேள்விப்படாதவங்களே கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான கோயில். எப்படின்னு பாத்தீங்கன்னா 2019 வருஷம் ஜூலை மாசம் அத்திவரதரை 48 நாள் வெளியில எடுத்து வச்சு பூஜை செய்து கும்பிட்ட ஸ்தலம் தான் இந்த வரதராஜ பெருமாள் கோவில். அந்த கோயிலை பத்தி தான் இன்னைக்கு நம்ம விரிவா பார்க்க போறோம். இந்த கோயில 10ஆம் நூற்றாண்டுல சோழர்களால் கட்டப்பட்ட கோயில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கல்வெட்டுக்கள்ல இருந்து தெரிஞ்சுக்கிறோம். இந்த திருக்குளத்தில் தான் நமது அத்திவரதர் பள்ளி கொண்டுள்ளார். கிட்டத்தட்ட 40 வருடங்களுக்கு ஒரு முறை நிகழும் இந்த நிகழ்வு 2019 வருஷம் ஜூலை மாசம் நடந்துச்சு. நமக்கு தெரியும். சுதந்திரம் அடைஞ்ச பிறகு 2 முறை இந்த நிகழ்வு நிகழ்ந்திருக்கு. 1979, 2019. இந்த அத்திவரதர் வெளியில 48 நாட்கள் பூஜை செஞ்சு மறுபடியும் இந்த திருக்குளத்திலேயே மறுபடியும் உணர்ந்து வச்சிருவாங்க. அந்த அளவுக்கு இந்த அத்திவரதர் நிகழ்வு ஒரு சிறப்பான நிகழ்வா 2019 வருஷம் நடந்துச்சு. இப்போ நம்ம கோவிலுடைய வரலாறை போய் பார்க்கலாம். இந்த கோவிலுடைய தல வரலாறு அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட சிற்பக்கலை மிகவும் பிரசித்தி பெற்ற கோவில் அப்படின்னு சொன்னா இந்த தலத்துல தான். இந்த கோவிலுடைய சிறப்புகள் அப்படின்னு சொன்னா நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். அத்திவரதர், கல்லால் ஆன சங்கிலி சிற்பம், பல்லவர் கால குதிரைகள், யாழி சிற்பங்கள், சித்ரா பௌர்ணமிக்கு பிறகு வரும் 15வது நாள்ல மூலவர் மீது சூரிய ஒளி படுவது அப்படின்னு இந்த கோவில்ல ஒரு தனி சிறப்புகள் கொண்ட கோயில். கிட்டத்தட்ட 32 சன்னதியில கொண்ட மிக பெரிய கோயில் அப்படின்னு கூட இந்த கோயில் விளங்குது. இந்த கோயில் காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்கு. காஞ்சிபுரம் டு செங்கல்பட்டு ரோட்ல 5 கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு. இந்த கோயிலுடைய சிறப்புகள் அப்படின்னு சொன்னா சிற்ப வேலைப்பாடுகள், அழகிய தூண்கள்லாம் இந்த கோயிலுடைய தனி சிறப்பு. இந்த கோயில்ல ஆழ்வார் பிரகாரம், மடப்பள்ளி பிரகாரம், திருமலை பிரகாரம் 3 நிலை பிரகாரங்கள் இருக்கு. இக்கோயில் 32 சன்னதி, 19 விமானம், 389 தூண்கள் கொண்ட மண்டபங்களும் இங்க அமைச்சிருக்காங்க. கோயில் உள்ள நரசிம்ம பெருமாள் தனி சன்னதியாகவும், அதற்கு மேல நமக்கு பெருமாள் தனி சன்னதியாகவும் காட்சி அளிக்கிறாங்க. அங்கிருந்து நம்ம உள்ள தங்கப்பள்ளி, வெள்ளி பள்ளி தரிசனத்தை முடிச்சுட்டு அம்மன் சன்னதியும் இங்கு தனியாவே அமைஞ்சிருக்கு. இப்போ நம்ம பார்க்க போறது வெளியில இருக்கிற 100 கால் தூண் மண்டபத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த தூண் மண்டபம் அப்படிங்கிறது இந்த கோயில்ல ஒரு மிக சிறப்பு வாய்ந்த மண்டபம் கூட. இந்த மண்டபத்துல 8 வரிசையில ஒவ்வொரு வரிசையிலும் 12 தூண்கள் வீதம் கிட்டத்தட்ட 96 தூண்கள் அமைச்சிருக்காங்க. இந்த 96 தூண்கள் ஒவ்வொரு தூணும் ஒவ்வொரு கல்லாலே ஆனது. இந்த மண்டபத்துக்கு கல்யாண மண்டபம் கூட இன்னொரு பேர் சொல்றாங்க. இங்க உள்ள மண்டபத்துல உள்ள தூண்கள்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா யாழி, போர்க்குதிரை, குதிரை மீது வீரர்கள் சவாரி பண்றது அப்படின்ற சிற்ப கலைகளை அந்த அளவுக்கு ஒரு துல்லியமா செதுக்கி வச்சிருக்காங்க. இது ஒரு சிற்பக்கலைக்கு சிறந்த எடுத்துக்காட்டுன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்த கல்மண்டபத்தில் உள்ள தூண்கள் மிக சிறப்பு வாய்ந்த சிற்பக்கலைக்கு ஒரு எடுத்துக்காட்டா இந்த கோயில் அமைஞ்சிருக்கு. இந்த கோயில்ல திருவிழான்னு சொன்னா வைகாசி மாசத்துல நடக்கிற உற்சவ திருவிழா தான் ஒவ்வொரு வருஷமும் மிக சிறப்பா நடைபெறும். இந்த உற்சவ திருவிழால கருட சேவையும் தேரும் மிக சிறப்பா நடைபெறும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கோயிலுக்கு நாம காஞ்சிபுரம் பஸ்லயே போயிடலாம். அப்படி இல்லைன்னா ஆட்டோக்களும் இங்க இருந்து போகுது. தங்களுடைய வாழ்நாள்ல இந்த 108 திவ்ய தேசங்களில் இருக்கிற இந்த ஒரு கோயிலை நீங்களும் போய் தரிசனம் பண்ணி பெருமாளுடைய அருள் பெறணும்னு நான் வேண்டிக்கிறேன். இதே போல் இன்னும் ஒரு வீடியோல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி.